ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பூரி கிழங்கு பார்க்குறோம். அதுக்கு தேவையானதை பார்த்துருவோமா? பெரிய வெங்காயம் நான் 2 எடுத்திருக்கேன், தக்காளி 1, பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் 4 எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் எடுத்திருக்கேன். இதுக்கு உருளைக்கிழங்கு ஒரு 4 மசிச்சு வச்சுருக்கேன். கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு ஸ்பேனில் 1.5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு ஒரு ஸ்பூன், சீரகம் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு, இப்போ பெரிய வெங்காயம் அடுத்து தக்காளி போட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வந்தோடனே நம்ம அடுத்தடுத்து போட்டுக்கலாம். அடுத்து பச்சை மிளகா, தேவையான உப்பு, ஓரளவு வதங்கிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்ச கடலை மாவை ஊற்றிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு உருளைக்கிழங்கு பூரிக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள்கிட்ட சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.